ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதோட லாஸ்ட் பார்ட்ல என்ன நடந்துச்சுங்கிறத பார்த்துட்டு வாங்க, அப்பதான் என்ன ஸ்டோரிங்கிறது புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஹீரோவை பத்தின கேஸை டிசிபி விசாரிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருப்பாரு. அதுக்கப்புறமா தான் இவங்க நிம்மதி பெருமூச்சே விடுறாங்க. அப்பாடா இப்போ போயிட்டாரு, இனிமே திரும்ப வரமாட்டார்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவர் கண்டிப்பா வருவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் எதனால, நம்ம தான் சமாளிச்சு அனுப்பிட்டோமேனு சொன்னா இல்ல, அவர் இப்போ இங்க வந்தது ஸ்டேட்மெண்ட்காக தான், அதை வாங்கிட்டு போயிட்டாரு. ஆனா இன்னும் ராகவோட கேஸ் முடியல. கண்டிப்பா இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அவர் இங்க வந்து போயிட்டு தான் இருப்பாரு. அதுக்குள்ள நம்ம வீட்டில் இருக்கிற இந்த பாடியை எப்படியாவது மறைச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஐ மீன் இந்த வீட்டில் பாடியை வச்சிருக்கிறது சேஃப் இல்லை, எப்படியாவது இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு பாடியை ஷிஃப்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அது எப்படிப்பா பண்ண முடியும், வெளியில இருந்து போலீஸ் வாட்ச் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாட்டி கேட்குது. அதை பத்திலாம் யோசிக்க வேணாம் பாட்டி, நீங்க போய் நிம்மதியா தூங்குங்க, மற்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பாட்டி மாமியார் எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா இவன் புலம்பிட்டு இருக்கான். அந்த ராகவ் செத்தும் நமக்கு தொல்லை தான் கொடுத்தான், உயிரோட இருக்கும்போதும் தொல்லை தான் கொடுத்தான், இப்போ என்னதான் பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். அதை பார்த்து சியாக்கு அவளுக்கே ஒரு கில்ட்டினஸ் இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே, என்னோட சுயநலத்துக்காக உங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன், பாட்டி அப்புறம் ஒன்னு குஷியா அப்புறம் என்னோட மாமியார எல்லாரையும் நான் கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. இங்க பாரு சியா, எதுக்காக நீ ஒன்ன பிளேம் பண்ணிக்கிட்டே இருக்க, நடந்து முடிஞ்சு போயிடுச்சு, அதுக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னு நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே சமயம் நம்ம டிசிபி விசாரிச்சுட்டு வந்து இங்கே புலம்பிட்டு இருக்காரு. நான் என்னதான் கேள்வியை ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் அவங்க எல்லாரும் ஒரே மாதிரியான பதில தான் சொல்றாங்க, ஆல்ரெடி சொல்லி வச்ச மாதிரி பதில சொல்றாங்க. அதுதான் எனக்கு சந்தேகமாவே இருக்குது. இப்போ எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், அந்த ராகவ் உயிரோட தான் இருக்கானா இல்ல செத்துட்டானா, ஒருவேளை செத்துட்டா அவனோட பாடி இப்போ எங்க இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. இப்போ என்னதான் சார் பண்றது, எப்படிதான் இந்த கேஸை சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேரோட போனையும் ஹேக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம குஷி நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்பா அவளுக்கு ஒரு கனவு வருது, ராகவ் தான் வரான். ஆல்ரெடி ராகவ் இவளை பிடிச்சி வச்சுட்டு மிரட்டிட்டு இருந்தான்ல கண்ணெல்லாம் வச்சுக்கிட்டு, அதை பத்தி யோசிச்சுட்டு பயந்து போயிடுறா. அதனால தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறா. என்னை விட்டுருங்க ராகவ் அங்கிள், என்ன எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் கத்திக்கிட்டு இருக்கா. அந்த சவுண்டு கேட்டு விராஜும் அங்க சியாவும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் தான் சமாதானம் பண்ணி அவளை தூங்க வைக்கிறதுக்காக நம்ம ஹீரோயினி தாலாட்டு பாடிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் வந்து இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. டிசிபி வந்து இங்க போனை ஹேக் பண்ணிட்டாரு இல்லையா, அது மூலமா கேட்டுட்டு இருக்காரு. என்ன தாலாட்டு பாடுற சவுண்டு கேக்குது அப்படின்னா யாருக்காக தாலாட்டு பாடுறாங்க அப்படின்னு யோசிக்கும் போது அந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தா அப்படிங்கறத நம்ம டிசிபி நோட் பண்ணிருப்பாரு போல. அதை யோசிக்கிறாரு. குஷி அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன சார் சொல்ல வரீங்க, இந்த கேஸ் சால்வ் பண்றதுக்கு அந்த பொண்ணை கார்னர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இல்ல வேணாம் அப்படின்னு பதட்டத்தோட சொல்றாரு. எதுக்காக இப்படி சொல்றாருன்னு பார்த்தா நமக்கு ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அதுல இவருக்கு ஒரு பையன் இருந்திருக்கான் போல. அந்த பையனை கூட்டிட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது போலீஸ்னா 1008 எதிரி இருப்பாங்கல்ல, அதுல ஒரு எதிரி என்ன பண்றான்னா இவரோட பையனை வந்து ஷூட் பண்ணிட்டான், ஸ்பாட்லயே இறந்து போயிட்டான் போல பையன். ஸோ பையனோட இழப்பை தாங்கிக்க முடியாம தான் இத்தனை நாளா போலீஸ் டியூட்டி பார்த்துட்டு இருந்திருக்காரு போல. அதனால கண் கலங்கிட்டே சொல்றாரு, இல்ல இல்ல அதெல்லாம் வேணாம், தேவையில்லாம குழந்தையெல்லாம் இந்த கேஸ்ல இன்வால்வ் பண்ண வேணாம், நம்மளே பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ மறுநாள் ஆயிடுது. நம்ம ஹீரோயினி நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. அந்த டிசிபி வேற ஒரு மாதிரியா வந்து பேசிட்டு போனார்ல, அதெல்லாம் நினைச்சு ரொம்பவே பதட்டமாகறா. உடனே விராஜ்க்கு ஃபோன் பண்றா. ஃபோன் பண்ணி ஒரு ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்றா. அவனும் நீயும் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி என்னத்த சொல்றான் அப்படிங்கிறது தெரியல. இது எல்லாத்தையுமே டிசிபி ஒட்டு கேட்டுடுறாரு. உடனே இவரும் கிளம்பி போறாரு. அப்படி என்னதான் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த ஆம்புலன்ஸையும் போய் ஸ்டாப் பண்ணிட்டு இவர் விறுவிறுன்னு போய் ஆம்புலன்ஸ் ஓபன் பண்ணி உள்ள போய் பாக்குறாரு. அங்க பார்த்தா பாட்டி நெஞ்சு பிடிச்சிட்டு படுத்து கிடக்குது. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே அவருக்கு புரியல. எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா பாட்டிக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சு, அதனால தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க சொல்லிட்டு இருக்கான். சரி நீ யாருன்னு கேட்டா நான் வார்ட் பாய் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா பாடி எடுத்துட்டு போறதுக்காக ஆம்புலன்ஸை வர சொல்லல, என்ன தசை திருப்பி விடுறதுக்காக தான் இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. ஆமாங்க, உண்மையிலே உங்களோட பிளான் என்னன்னா ஆம்புலன்ஸை வர சொன்னாங்கல்ல, அதுல வந்து ஒரு லிக்யூடை எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க. கொண்டு வந்ததே விராஜோட எடுபடி தான். அந்த லிக்யூடை வந்து ஒரு அண்டா ஃபுல்லா கொட்டிட்டு இருக்காங்க. அது என்ன லிக்யூடு, அது என்ன வேலை பண்ணும் அப்படிங்கிறது தெரியல. ஆனா அதெல்லாம் டிசிபி கண்டுபிடிச்சிட்டாரு. விசாரிச்சதுல ராகவோட கார்டை யூஸ் பண்ணி தான் அந்த லிக்யூடே வாங்கியிருக்காங்க, அதை கண்டுபிடிச்சிட்டாரு. அது இல்லாம அந்த எடுபடி வேற ஓவரா ஆக்டிங்க போட்டுட்டு இருக்கான். பாட்டிக்கு நெஞ்சு வேலை சார், இப்படியே விட்டா பாட்டி மேல போய் சேர்ந்துரு சார் அப்படிங்கிற மாதிரிலாம் நடிச்சுட்டு இருக்கான். இங்க பாரு நீ ரொம்ப அதிகமா நாடகம் ஆடிட்டா போது நிறுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேயே நிறுத்தி வைக்கிறாங்க. இந்த ஆம்புலன்ஸ் இந்த இடத்த விட்டு ஒரு அடி கூட நகரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி ராகவோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காரு. அப்ப சொல்றாரு, நம்ம நினைச்சோம் ஆம்புலன்ஸை வர சொன்னதுக்கான காரணமே பாடி அங்க இருந்து எடுத்துட்டு போக போறாங்க அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே அவங்களோட பிளான் என்ன தெரியுமா, பாடியை மறைக்கிறது இல்ல, ஒரே தடியா அழிக்க பார்த்திருக்காங்க. அதுக்காக தான் அந்த லிக்யூடே வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு இவர் கெஸ் பண்ணிட்டாரு. அது தெரியாம நம்ம ஹீரோயினி ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணியிருப்பா போல. அங்க ஆம்புலன்ஸ் வரலன்னு சொல்றாங்க. இப்போ என்ன பண்றது விராஜ், ஆம்புலன்ஸ் அங்க போலையாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா எனக்கு தெரியும், கண்டிப்பா அந்த டிசிபி தான் ஏதோ ஒரு வேலையை பண்ணியிருக்கான், அவனுக்கு தெரிஞ்சு போச்சு போல, நம்ம என்ன பண்ண போறோம்னு. சரிவா சீக்கிரம் வேலையை முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அதே இடத்துக்கு போறாங்க. அங்க பார்த்தா ஆல்ரெடி லிக்யூட் ஊத்தி வச்சுட்டு போனாங்கல்ல, அது வந்து இப்ப தலபுலன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா வயலட் கலர் பர்பிள் கலர்ல கொதிச்சுட்டு இருக்கு. அதே சமயம் டிசிபி
நேராக வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்த உடனே வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சா யாருமே வாயை திறக்க மாட்றாங்க. அப்போ பார்த்தா ஏதோ ஒரு ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்குது. உடனே இவர் அந்த வீடு ஃபுல்லாக சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே சுற்றி முற்றி ஒரு வழியாக அந்த சுரங்கப்பாதை இருக்கிற இடத்துக்கும் வந்துடுறாரு. அது தெரியாமல் இவங்க 2 பேரும் அண்டாக்குள்ளே கையை போட்டு கலக்கிட்டு இருக்காங்க. வந்து பார்த்துட்டு ஹேண்ட்ஸ் அப், கையை தூக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க 2 பேரும் பேயறிஞ்ச மாதிரி முழிச்சிட்டு இருக்காங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? போலீஸ்க்கு தெரியாமல் வீட்டுக்குள்ளேயே பாடியை அழிக்கணும்னு நினச்சா எங்களால் கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து அந்த அண்டாக்குள்ளே போய் பார்க்குறாரு. அங்கே எதுவுமே இல்லை, க்ளீனாக இருக்குது. என்ன நடக்குது அப்படின்னு ஒன்றுமே புரியல இவருக்கு. நமக்கு அப்போ தான் என்ன நடந்துச்சுங்கிறத காமிக்கிறாங்க. உண்மையிலே அந்த பாடி அவங்க எதுவுமே பண்ணலை, ஃப்ரிட்ஜுக்குள்ளே அழகாக சேஃபாக மறைச்சி வச்சுட்டாங்க. அப்புறம் எதுக்காக அந்த லிக்யூட் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. அப்போ அந்த போலீஸ்காரம்மா சொல்லுது, சார் இங்கே ஒரு பொட்டி இருக்குது அப்படின்னு. சரினா அதில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணால் பொணநாத்த அடிக்குது. அப்படி உள்ள என்னதான் இருக்குது அப்படின்னு பார்த்தா நிறைய எலிங்களா செத்து கிடக்குது. இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. என்ன சார் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க, பாடியை அழிக்கணும் மறைக்கணும் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. உண்மையிலே நாங்கள் இங்கே வந்ததுக்கான காரணமே இந்த எலிங்களை சாகடிக்கிறதுக்காக தான். ராகவ் தான் இந்த ரூம் அதிகமாக யூஸ் பண்ணுவார். இப்போ அவர் இந்த இடத்துக்கு வராதனால நிறைய எலிங்க வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எலிங்களை சாகடிக்கிறதுக்காக தான் நாங்கள் அந்த லிக்யூடே வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆனால் இதை டிசிபி எந்த அளவுக்கு நம்பினாரு அப்படிங்கிறது தெரியல. அவங்க 2 பேர்கிட்டையும் ஒரு வார்னிங்கை கொடுத்துட்டு போறாரு. நீங்கள் எவ்வளோதான் மூடி மறைச்சாலும் உண்மை ஒரு நாள் கண்டிப்பாக வெளியே வந்தே தீரும். கூடிய சீக்கிரத்தில் அவங்க 2 பேரையும் நான் கையங்களவுமா பிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறாரு. இவங்க 2 பேரோட ஆக்சுவல் பிளான் என்னன்னா, உண்மையிலேயே அந்த லிக்யூட் அங்கே கொண்டு வந்ததுக்கான காரணம் எலிங்களை சாகடிக்கிறதுக்கும் இல்லை, நம்ம ராகவ் போட்டிருந்தால அந்த ட்ரெஸ்ஸையும் ஷூஸையும் டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த லிக்யூடே வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. மற்றபடி அந்த பாடியை இன்னுமே அழிக்கல, அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே சேஃபாக பற்றி பாதுகாத்து வச்சுட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம குஷி நல்லா தூங்கிட்டு இருக்கா. திரும்பவும் ராகவ் தான் கனவுல வர நடந்ததை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கா. சின்ன பொண்ணு இல்லையா, அதனால இவளுக்கு அது ரொம்ப அதிகமாக பாதிச்சிருச்சு போல. அதனால அப்படியே சடனாக கனவை விட்டு எந்திரிச்சு சரி நம்ம தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் ஓப்பன் பண்ணால் பாட்டில் காலியாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கம் பயந்துக்கிட்டே போகிறா. அங்கே போய் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே அந்த பாடி இருக்குது. இவ அதை பார்த்துட்டு பயந்து போயிடுறா. அங்கேருந்து ஓடி போனால் அந்த பாடி எல்லா பக்கமும் அந்த பாடி துரத்திட்டு வர மாதிரியே இருக்குது. சரின்னு கபோர்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறா. பார்த்தா அந்த கபோர்டுக்குள்ளேயுமே அந்த பாடி இருக்குது. என்னையா எல்லாரும் சேர்ந்து கொன்னீங்க, உன்னையை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு ராகவோட வாய்ஸ்லேயே மிரட்டுற மாதிரி இருக்குது. இவ ரொம்பவே பயந்து போயிடுறா. இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.